அதிமுகவை எஸ்பி வேலுமணி மூலம் மிரட்டி வழிக்கு கொண்டு வந்த அமித்ஷா, எடப்பாடியும் அமித்ஷாவும் 2 மணி நேரம் பேசியதின் வெளிப்பாடு என்ன? எடப்பாடியின் பேச்சை அமித்ஷா கேட்டாரா அல்லது அமித்ஷாவின் பேச்சை எடப்பாடி கேட்டாரா? டிடிவி சசிகலா ஓபிஎஸ் உடன் இணைந்து எடப்பாடி கைகோர்ப்பாரா அல்லது எடப்பாடி கொடுக்கும் திட்டத்தை எல்லாம் பாஜக தலைமை ஏற்குமா? அமித்ஷா எடப்பாடி கூறியது எதையுமே காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அண்ணாமலை மாற்றமும் தமிழகத்தில் இருக்காது, எடப்பாடி நினைப்பது எதுவும் நடக்காது என்பது அமித்ஷாவின் நேற்று இரவு போட்ட ட்வீட்டிலே தெரிகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா போட்டிருக்கிறார். எடப்பாடியோ மழுப்பிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா கூறியதின் வெளிப்பாடு தமிழகத்தில் திமுக என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறது? மோடி அமித்ஷாவின் பிடியில் இருந்து திமுக தப்பித்து வெற்றி கொடி நாட்டுமா? அறிவாலயம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியுமாக காட்சியளிக்கிறது. என்னென்னவெல்லாம் தமிழக அரசியலில் நடக்கப் போகிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதற்கான காரணம் என்னென்ன? எடப்பாடியும் அமித்ஷாவும் 2 மணி நேரம் அப்படி என்னத்தான் பேசினார்கள்? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உடன் எடப்பாடி கைகோர்ப்பாரா? அண்ணாமலை பாஜகவின் தலைவராகவே நீடிப்பாரா? இது எடப்பாடிக்கு ஒத்து வருமா? இதற்கு என்ன முடிவு சொன்னது டெல்லி? இப்படி பல கேள்விகள் இருந்தாலுமே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அமித்ஷா போட்ட ரோட்டில் ஜி.கே. வாசனும் எஸ்பி வேலுமணியும் கச்சிதமாக எடப்பாடியை கரை சேர்த்திருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். டெல்லி சென்ற தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, கே.பி. முனுசாமி, தம்பிதுரை உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோடு எடப்பாடியை விட கடுமையாக பேசியது சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி. அதிமுகவில் மார்ச் எண்டுக்குள் என்னோடு வந்து சந்தித்து கூட்டணி உடன்பாடு செய்து கொள்ளவில்லை என்றால் என்னென்னவெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் என்ற லிஸ்டை வேலுமணியிடம் ஈஷாவுக்கு வந்த அமித்ஷா கொடுத்ததின் வெளிப்பாடுதான் அத்தனை அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் ஒன்று கூடி அமித்ஷாவை சந்தித்ததின் வெளிப்பாடு. இந்த சந்திப்பு 2 மணி நேரம் நீடித்தது. அமித்ஷாவுடனான சந்திப்பு முடிந்தவுடன் வெளியில் வந்த எடப்பாடி செய்தியாளர்களிடம் பதிலளிக்க மறுத்துவிட்டார். ஆனால் நேற்று இரவு 10-15 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைத்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று தமிழிலும் இந்தியிலும் குறிப்பிட்டிருந்தார். எடப்பாடி அமித்ஷாவின் சந்திப்பும் அமித்ஷாவின் பதிவும் தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் எடப்பாடி மூடி மூடி மறைத்தாலும் எடப்பாடி எல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அமித்ஷா என்பதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. இங்கு தமிழகத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் பல ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடியின் செல்வாக்கு என்ன என்பது நேற்று அமித்ஷா போட்ட ட்வீட்டில் தெரிவித்து விட்டது. பாஜக அதிமுகவை இன்னும் அடிமையாகத்தான் பார்க்கிறது, அடிமையாகத்தான் வைத்திருக்கிறது என்றே கூற வேண்டும். ஆனால் 2026 சட்டசபை தேர்தலை சூடுபிடிக்க வைத்து விட்டது இந்த எடப்பாடி மற்றும் அமித்ஷாவின் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தவுடன் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் தமிழகத்திற்கு புதியதும் அல்ல. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்த கூட்டணி தான் இந்த கூட்டணி. அந்த கூட்டணியில் அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இருந்தன. அந்த தேர்தலில் இந்த கூட்டணி
தேனி நாடாளுமன்ற தொகுதியை தவிர அனைத்து இடங்களிலும் தோல்வியுற்றது. அங்கு ஓபிஎஸ்ஸின் மகன் வெற்றி பெற்றார். அதுவும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் ஒழுங்காக பிரச்சாரம் செய்யாததின் விளைவு. அங்கு 3ஆக பிரிந்த வாக்குகளின் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸின் மகன் OP ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். இதன் பின்பு 2021 சட்டசபை தேர்தலிலும் இதே கூட்டணி களத்தில் நின்றது. அப்பொழுது தேமுதிகவும் அமமுகவும் தனித்து போட்டியிட்டு மண்ணை கவியது. இந்த தேர்தலில் அதிமுக 66 இடங்களை பெற்றும் பாமக 5 இடங்களையும் பாஜக 4 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுகவுக்கு இடையே முட்டல் மோதல்கள் அதிகரிக்கப்பட்டே வந்தது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் ஆளாக்கப்பட்ட ஜெயலலிதா குறித்தெல்லாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியது அதிமுகவிற்குள் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டிய கூட்டத்தில் பிரதமருக்கு அடுத்து முதல் வரிசையிலேயே அமர்ந்திருந்த எடப்பாடி அண்ணாமலை விமர்சித்தவுடன் ஒரு வார காலத்திற்குள் அந்த கூட்டணி விட்டு விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அண்ணாமலையின் செயல்பாடுகளால் அதிமுக தலைமை அதிருப்தி அடைந்தது உண்மைதான். இதனால் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நடத்தப்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிமுக அறிவித்தது. வருங்காலங்களிலும் எந்நாளுமே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றே எடப்பாடி பழனிசாமி சில நாட்களுக்கு முன்பு வரை பேசி வந்தார்கள். இந்நிலையில் டெல்லியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அன்கோ அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் 2026 சட்டசபை தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, தாம் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று அமித்ஷாவிடம் எடப்பாடி அன்கோ கோரிக்கை விடுத்ததாகவும், அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது, பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருப்பவர்கள் அப்படியே தொடரலாம் என்று எடப்பாடி அன்கோ கூறியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 10% இடங்களும், அதாவது 23 முதல் 25 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும். ஆட்சியில் பங்கு கிடையாது. ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற இடங்களை பாஜகவுக்கு வழங்க மாட்டோம். கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிக இடங்களை கேட்கவே கூடாது என்றெல்லாம் பல நிபந்தனைகளை எடப்பாடி அன்கோ கூறியதாகவும், இதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காத அமித்ஷா தேர்தல் நேரத்தில் அனைத்தும் பார்த்து கொள்ளலாம், இதெல்லாம் வைத்துவிட்டு கூட்டணி சேர்ந்தால் பலம் என்று எடப்பாடி அன்கோவை வழி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அறிவித்து விட்டார். அதாவது கூட்டணி ஆட்சி அமையும் என்று திட்டவட்டமாக அமித்ஷா கூறிவிட்டார். அமித்ஷா உத்தரவை மீறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்த அதிமுக தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. எடப்பாடி அமித்ஷா சந்திப்பால் நடிகர் விஜய் மற்றும் மாதவ அர்ஜுனா கோஷ்டி செம அப்செட்டில் உள்ளது. திமுக கேம்பஸ் செம உற்சாகத்தில் இருக்கிறது. அதாவது வரும் தேர்தல் எடப்பாடி மற்றும் பாஜக ஒரு அணியாகவும், விஜய் தலைமையிலான கட்சி ஒரு அணியாகவும், சீமான் தலைமையிலான ஒரு கட்சியும் இருந்து 4 முனை போட்டியாக சந்திப்பதில் திமுகவுக்கே அதிக லாபம் என்று அறிவாலயம் கணித்துள்ளது. எடப்பாடி பாஜகவோடு சேர்ந்ததால் அவரை வீழ்த்துவது திமுகவுக்கு எளிது என்று அறிவாலயம் கணித்திருக்கிறது. ஆனால் திமுக கணித்திருப்பது போல் அவ்வளவு ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அமித்ஷா போட்டு வைத்திருக்கும் திட்டம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில் என்னென்னவெல்லாம் நடந்ததோ அதைவிட மேலாக திமுகவுக்கு செய்ய அமித்ஷாவும் மோடியும் திட்டமிட்டு உள்ளனர். நாக்பூரிலிருந்து பல உத்தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழகத்தின் அரசியல் களத்தையே மாற்றி கட்டமைக்க டெல்லி முடிவெடுத்து விட்டது. அதன் முதல் படிதான் எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திப்பு என்று கூறுகிறார்கள். பார்க்கலாம். இனி தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. ஏப்ரல் பிறந்தவுடன் என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் அரங்கேறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். மாறுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.